வெல்கம் பேக் டு விவி இன்ஃபோடெக் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைம் ஆஃப் மாடியூல் பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம டைம் ஆஃப் மாடியூலில் வீடியோஸ் போட்டிருக்கோம், பார்க்கலன்னு பார்த்துருங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஆஃபில் இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னா ரிப்போர்ட்டிங், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ டைம் ஆஃப் மாடியூலில் என்னென்ன ரிப்போர்ட்டிங்லாம் இருக்குது, அது எப்படிலாம் நம்ம வந்து பார்க்க முடியும் அப்படின்றது அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஆஃப் மாடியூல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் ரிப்போர்ட்டிங் அப்படின்ற செக்ஷனே இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பை எம்ப்ளாய் வைஸ், பை டைப், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் எவ்வளோ லீவ் இருக்குது அப்படின்றது நம்மளால் பார்த்துக்க முடியும். ஸோ ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா பை எம்ப்ளாய். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சார்ட் வைவும் இருக்குது. தென் வந்து நம்ம பைவோட் சார்ட்லேயும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நான் இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து நான் எம்ப்ளாய் வைஸ் எடுக்கிறேன். ஸோ எம்ப்ளாய் வைஸ் எடுக்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டேஸ், அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் ஏப்ரல், அதாவது மார்ச் மந்த், அப்புறம் ஏப்ரல் அண்ட் ஜூலை, அந்த மாதிரி நம்ம மந்த் வைஸ் எடுத்துக்க முடியும். ஸோ இதில் நம்பர் ஆஃப் டேஸ் வந்து எவ்வளோ அப்படின்றது நம்மளால் பார்த்துக்க முடியுது. தென் மெசர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஹவர்ஸும் நமக்கு இருக்குது, நம்பர் ஆஃப் டேஸும் இருக்குது. இல்லை கவுண்ட் வேணும் அப்படின்னாலும் நம்மளால் கவுண்ட் எடுத்துக்க முடியும். ஸோ நம்ம இங்கே கவுண்ட் ஆட் பண்ணும்போது இந்த கவுண்ட் வந்துடும். தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு எம்ப்ளாயி கீழே டைப்பு கொடுத்தோம் அப்படின்னா பெய்டு டைம் ஆஃப், அவங்க வந்து எந்த டைம் ஆஃப் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பை டைப்பு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருப்போம் இல்லையா டைம் ஆஃபோட டைப்பு, அந்த டைப் வைஸ் நமக்கு வந்து ட்ரைனிங் டைம் ஆஃபில் எவ்வளோ இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக் டைம் ஆஃப், பெய்டு டைம் ஆஃபில் எவ்வளோ எடுத்திருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம வந்து ஒரு சார்ட் வியூவில் பார்த்துக்க முடியும். ஸோ தென் அதுலேயே மல்டிபிள் சார்ட்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணேன்னா டைப் வந்து எடுத்து விட்டுட்டு ஸோ ஓவராலாக பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இதுலேயே நம்ம எம்ப்ளாய் வைஸ் பார்க்கலாம். ஸோ எம்ப்ளாய் வைஸ் தென் வந்து டைப்பு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் சார்ட் வந்து வியூ ஆகும். தென் வந்து எதாவது வேணாம் அப்படின்னா நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ரிமூவ் பண்ண நமக்கு ஏற்ற மாதிரி சார்ட் வந்து நம்ம மாற்றிக்க முடியும். இன்கேஸ் நீங்கள் கஸ்டம் ஃபில்டர் போட்டு நம்ம வேணுங்கிற மாடியூல், வேணுங்கிற டைப்பில் நம்ம வந்து ஃபில்டர் எழுதிக்க முடியும். ஸோ நான் இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். தென் லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா லீவோட பேலன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துக்க முடியும். இதில் வந்து நான் ஹவர்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ நம்பர் ஆஃப் டேஸு தென் கவுண்ட்டு இது மட்டும் கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேலே நம்மளோட டைப், பெய்டு டைம் ஆஃப், சிக் டைம் ஆஃப், காம்பன்சரி டேஸு எல்லாமே இருக்கும். இங்கே வந்து எம்ப்ளாயோட இது இருக்கும். ஸோ எம்ப்ளாயி கீழேயும் நம்ம வந்து கம்பெனிஸ் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. தென் வந்து பார்த்திங்கன்னா இதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ டெமோ கம்பெனி கீழே எம்ப்ளாயிஸ் கொண்டு வரேன். ஸோ எம்ப்ளாயி கீழே ஃபில்டர் கொடுக்கணும் அப்படின்னா கஸ்டம் ஃபில்டர் போயிட்டு நம்ம டைம் ஆஃப் டைப்பை இங்கே கொண்டு வரணும்னாலும் நம்மளால் கொண்டு வர முடியும். ஸோ தென் வந்து ஃப்ளிக்ஸ் பண்ணுறேன். ஸோ ப்ளே பண்ணும்போது டைம் ஆஃப் டைப்லாம் மேலே வந்துடுது. தென் இங்கேயும் நமக்கு வந்து பேமெண்ட், பெய்ட் டைம் ஆஃப், இது எல்லாமே சைடில் வரும். ஸோ இங்கே வேண்டாம் அப்படின்னா நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒன்லி ஃபார் நம்மளோட எம்ப்ளாயி வைஸ் வந்துடும். இங்கே வந்து டைம் ஆஃபோட டைப்போட வந்துடும். ஸோ இதில் வந்து நம்ம மல்டிபிள் ஃபில்டர் வந்து போட்டுக்க முடியும். ஸோ நம்ம பீரியட் வைஸும் நம்மளால் எடுத்துக்க முடியும். மந்த் வைஸ் பிப்ரவரி மந்த் மட்டும், ஸோ ஜனவரி மந்த்து. ஸோ இப்போ ஜனவரி மந்த்னா ஜனவரி மந்தில் டேட்டா இருக்குது. ஸோ அதனால் இங்கே வந்து உங்களுக்கு வியூ ஆகுது. ஸோ வேணுங்கிற டைப்பில் நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி நம்ம வந்து ஃபில்டர் எழுதிக்க முடியும். ஸோ இதை வந்து இந்த எம்ப்ளாயி வைஸ் நீங்கள் எடுத்திருக்கீங்க, இதை நம்ம வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட நம்ம சேவ் பண்ணி டிஃபால்ட் ஃபில்டராகவும் எடுத்துக்க முடியும். இப்போ வந்து பேலன்ஸ் லீவ் ஃபார் எம்ப்ளாயி வைஸ் அப்படின்னு கொடுத்து நான் டிஃபால்ட் ஃபில்டர் கொடுக்குறேன். சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ரிப்போர்ட்டிங்லேருந்து வெளியில் போயிட்டு வந்துட்டு ஸோ தென் பேலன்ஸில் உள்ள வந்தேன் அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கீங்களோ அந்த ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து மல்டிபிள் வியூஸில் வந்து நம்மளோட டைம் ஆஃபோட ரிப்போர்ட் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.